வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை காமிச்சு கொடுக்கும். அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தால் மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். மூணாவது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறது தான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் சொல்லுதா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ஓகே, அப்போது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிஃப்ட் நிஃப்டி 6:30க்கு ஓப்பன் ஆச்சு. அப்போ 6:30யோட ஃபஸ்ட்டு கேண்டில் இதாங்கிறனால ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டில், ரெண்டாவது கேண்டிலும் க்ரீன் கேண்டில் தான். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போச்சோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டவுன் சைடு வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஓகே, ஆனாலுமே நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக இருக்குது அப்படின்னா யாருமே கரெக்டாக அந்த 6:30க்கு ஓப்பன் பண்ணி உட்காந்து யாரும் மார்க்கெட்டை வந்து ஆர்டர் போடல. என்ன ஆகும்னா ஏற்கனவே வந்து பக்கெட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் தான், ஸோ ஸ்பாட் கிடையாது. அப்படிங்கிறனால ஏற்கனவே அந்த கான்ட்ராக்டில் இந்த சர்டன் ப்ரைஸில் இருக்கிறனால நமக்கு வந்து க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அப்போது என்ன அர்த்தம்னா அப்போது இந்த ப்ரைஸில் இருக்கிற நம்மளோட நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அப்படிங்கிறனால நமக்கு நேற்று எங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னு நமக்கு பார்த்தோன்னா நமக்கு நேற்று வந்து 3:30க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 3:30ன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது அங்கேருந்து இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான். ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து நேற்று நம்மளோட நிஃப்டி ஆக்சுவல் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆச்சு பாருங்கள், அதோட ரெக்கவரி தான் இது. ஸோ அப்போது நேற்று நம்மளோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன 3:30லேருந்து இப்போ பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் இல்லை. இது நம்ம ஒன்று கவனிக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணலான்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா 2 ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, அது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு கோல்டன் கிராஸில் இருக்குது. ஓகே, இதுவும் நமக்கு 2 கவனிக்க வேண்டியது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லைக் 6:40க்கு என்ன பண்ணுச்சுன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கோல்டன் கிராஸ் வந்துச்சு. அண்ட் இந்த கோல்டன் கிராஸில் இருக்க வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கிறனால ஆரம்பத்தில் 6 பாயிண்ட் வித்தியாசம் இருந்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட் வித்தியாசம். அப்படிங்கிறனால கோல்டன் கிராஸ் வந்திருக்குங்கிறனால பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் தான் இருந்துச்சு. அப்போ இந்த டெத் கிராஸ் என்ன ஆயிருக்குன்னா டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெத் கிராஸில் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது நேற்று நைட்டு. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் சேமாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால ஏன்னா இது வந்து லைக் இந்த 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு, டைரெக்டாக இப்படி கீழே வராமல் மேலே வந்திருக்குங்கிறனால நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஓவராலாக என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா ஏன் நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னா இந்தியா விக்ஸோட ஆவரேஜ் வந்து 15 to 13 தான். ஸோ இந்த 15லேருந்து 13க்குள்ளே இருந்துச்சுன்னா இந்தியா விக்ஸ் வச்சு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோ சென்செக்ஸையோ பெருசாக கணிக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா 13க்கு கீழே ஆல்மோஸ்ட் லைக் 12.7. அப்போது நமக்கு வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது. அதாவது இந்தியா விக்ஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போது இந்தியா விக்ஸ் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வந்துச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். இல்லை இன்றைக்கி ரெட் கேண்டில் தான் இருக்குது, கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்குன்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் கீழே வரும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியா விக்ஸ் மேலே போக போகுதா நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் க்ரீன் கேண்டில்ங்கிறனால நமக்கு ஒரு அப்போவே அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகணும். என்னென்னா நம்மளோட மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ரெடியாக தான் வைக்கணும். அப்போ வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறத தவிர்க்கணும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பாசிட்டிவ்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும், இந்தியா விக் நெகட்டிவ்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்தியா விக்ஸும்
மார்க்கெட்டும் ஆப்போசிட். ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் இன்னைக்கு என்ன மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து லாங் பொசிஷனாக ஷார்ட் பொசிஷனாங்கிறத டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து இன்றைக்கி சென்செக்ஸ்லேருந்து வருவோம். ஏன் சென்செக்ஸ்லேருந்து வருவோம்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. ஸோ சென்செக்ஸுக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, அதுவும் செவ்வாய்க்கிழமை. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோன்னா கடந்த வாரம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நேற்று திங்கக்கிழமையும் மார்க்கெட் மேலே போகும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா திங்கக்கிழமை அழகான ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ 30ஆம் தேதி லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவான டவுன்ஃபால். அப்போ இந்த ஸ்லோவான டவுன்ஃபால் நெகட்டிவான விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்னென்னா ஒரு சென்செக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸ். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவான மூமெண்ட்ஸ்னால் நமக்கு 3 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக 2.4%, அதாவது 2000 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 700 பாயிண்ட்ஸாவது கொடுத்துருந்துருக்கு. அப்போ இந்த 700 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தது ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லாமல் எப்படி நமக்கு வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ 700 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. அப்போது ஒரு நாளைக்கு அப்போ மினிமம் நான் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸாவது டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ்லேயே கீழே வந்துருச்சு. அதாவது என்ன சொல்கிறேன்னா 3ல் 1 பங்காவது கீழே வரும். ஸோ 3 மடங்கு மேலே ஏறி இருக்குது, அதில் 1 பங்காவது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுதான் மார்க்கெட். என்னென்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக எப்போயுமே மார்க்கெட் போகாது. மார்க்கெட் மேலே போகும், ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும், திருப்பி மேலே போகும், புல் பேக் எடுக்கும். அப்போது இங்கே மேலே போனது இது ஒரு புல் பேக் தான் இருக்குது. அப்போ இந்த புல் பேக் நீடிக்குமா இல்லை மேலே போகுமாங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கேள்வி. அப்போ இப்போ இருக்கிற நிலைமை நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 84,000ல். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் 84,000 வரைக்கும் தான் அதிகபட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். ஏன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது தான் நம்மள இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லுது. ஸோ கால் ஆப்ஷன்ஸில் அதிகமான ஆர்டர்ஸ் இருக்கா, ப்ரீ ஆர்டர்ஸ் தான் இது, ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆர்டர்ஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் ஆர்டர்ஸ் இருக்காங்கிறத பார்க்குறது. அப்போ இது ரெண்டுலேயும் பார்க்கும்போது நமக்கு கால் ஆப்ஷனில் தான் ஸ்ட்ராங்கான ப்ரைஸஸ் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 84,000லையும் 85,000லையும் இருக்குது. அப்போது இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து நான் அதான் சொன்னேன் 84,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அப்போது நமக்கு பேங்க் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 600-700 பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு. அப்படிங்கிறனால ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு கண்டிப்பாக ப்ரைஸ் கரெக்ஷன் வரும். அண்ட் ஸ்ட்ரென்த்து ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கேப் அப் கேப் டவுன் எதுவுமே இல்லாதனால எனக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து ஒரு 400 வரைக்கும் மேலே போகலாம். அதுக்கப்புறம் சின்னதாக மேலே போயிட்டு இந்த 400ஓட ரேஞ்சிலே இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கீழே வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறனால லைட்டாக மேலே போய் இந்த 400ஓட 84,200 இல்லைன்னா 83,700 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அண்ட் நம்மளோட 84,000ல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இந்த 84,000க்கு மேலே கால் ஆப்ஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் கால் ஆப்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி டவுன்ஃபால் ஆனால் 83,500, அதை விட்டுச்சுன்னா 83,000. ஸோ அப்போது டவுன்ஃபாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 83,500லேயே இருக்குது ஒரு சப்போர்ட் ஜோன். மேலே போச்சுன்னா நமக்கு 84,000. அப்படிங்கிறனால இன்றைக்கி சென்செக்ஸ் இந்த ஒரு ஜோனில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம சென்செக்ஸ் அதிகமாக பேசணும்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும். அந்த ஒரு காரணத்தினால அண்ட் நீங்கள் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது, இல்லை மேலே போகுது, இல்லை கீழே வருதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து எப்போ நமக்கு வந்து 13க்கு கீழே வந்திருக்கோ அப்போ அதை நம்ம ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணும். இந்தியா விக்ஸ் மேலே பாசிட்டிவ் ட்ரெண்ட் இந்தியா விக்ஸில் இருக்குன்னா நமக்கு மார்க்கெட் நெகட்டிவாக போகும். இந்தியா விக்ஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவாக போகுங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நேற்று வந்து 25,500 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நேற்றும் நமக்கு நிஃப்டி 50க்கு ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் டவுன்ஃபால் ஆகலை. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான், இந்த 25,500 இருக்குல்ல ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் தான் நமக்கு நிஃப்டி 50 சுற்றிகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த 25,700 வரைக்கும் போகலாம். இந்த 25,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சில நேரங்களில் நான் வந்து 3 இண்டெக்ஸஸும் பேசுகிறனால ப்ரைஸ் வந்து மாறதான்.
ஆனால் என்னோட லைக் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறனோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம நிஃப்டி 50ல் 85,000 சொல்லிடுறேன், அதே சென்செக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது 25,000 சொல்லிடுறேன். ஏன்னா 3 இண்டெக்ஸஸும் நம்ம வந்து பேசும்போது கொஞ்சம் சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு 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 ஸ்லிப் வர்றது தான், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நேற்று வந்து பார்க்கும்போது நம்ம நிஃப்டி 50 ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிருக்கு தான். அப்போது நிஃப்டி 50 டவுன்ஃபால் ஆகிறதாக இருந்தால் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேற்றே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 25,200 வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் நேற்று ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இல்லை. ஏன்னா இது வந்து மேலே போன ரேஞ்சிலேருந்து ஒரு சின்ன புல் பேக், அப்புறம் திருப்பியும் மேலே போகும். அப்போ தான் இந்த ரேஞ்சை மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிகபட்சம் போனால் 25,600. அப்போ இது வந்து ஒரு லிக்விடிட்டி கிராபிங் இல்லைன்னா சின்ன கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அப்போது இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ்னஸ் நம்ம நிஃப்டி 50லையும் எதிர்பார்க்க முடியாது. இது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஸ்ட்ராங்கான முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதிங்கிறது நமக்கு வெள்ளிக்கிழமை எண்டில். ஸோ இப்போ இந்த வெள்ளிக்கிழமை எண்டில் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா மல்டிபிள் புட் ஆப்ஷன் இருந்துச்சு. அப்படின்னா கீழே போகிறத தடுக்கிறதுக்கு மல்டிபிள் புட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு அப்படின்னா மேலே போடுறத தடுக்கும். ஸோ எப்போ வந்து மல்டிபிள் புட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ, ஸோ எப்போ வந்து இந்த புட் ஆப்ஷன்ஸ் நிறையா ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ, அப்போது என்னென்னா கீழே போகிறத தடுக்கும். அதனால தான் நமக்கு இப்படி வந்துச்சு. இப்போ மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் நிஃப்டி 50ல் இருக்குது. அப்படிங்கிறனால அதிகபட்சம் போனால் 25,600 700 வரைக்கும் தான் ரீச் ஆக முடியும். பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போகும், திருப்பி கீழே வரும், மேலே போகும், திருப்பி கீழே வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 25,700 இருக்குது பாருங்கள் ப்ரைஸு, இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். இப்போ நிஃப்டி 50 ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைன்னா சின்னதாக பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டி 50யோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து நம்மளோட கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி டேட்டா. ஸோ இப்போ இந்த பேங்க் நிஃப்டி டேட்டா வந்து பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ எப்போ ஒரு மார்க்கெட் ஆல் டைம் ஹை போனாலும் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரும். அண்ட் இன்னையோட கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாஸ்லாம் பார்க்கும் போதுமே நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த 57,500 இருக்குது பாருங்கள், அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து அதாவது நமக்கு சொல்லப்போனால் 57,000ம் 57,500க்குள்ளே தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும். அண்ட் நமக்கு பிவட் லைன், அதாவது எந்த பாயிண்ட்டை சுற்றி மேலே வரும்னா 57,200ங்கிற ரேஞ்சில். ஸோ 57,200 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் பேங்க் நிஃப்டியில் போயிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் சப்போஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து திடீர்னு நமக்கு மேலே போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறனால நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆனால் தான் நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் கீழே போக முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்தியா விக்ஸ் ஸ்லோவாக க்ரோ ஆகி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 14ஆவது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 இண்டெக்ஸஸும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் ஸ்லோவாக ஒரு பில்டப் நடந்துகிட்ருக்கும். பில்டப்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைனா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஓவராலாக சைட்வேஸ் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ ஆல் தி பெஸ்ட், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.